Dear people, it is so gracious and glorious to God to bless the poor sinners with such a great, wonderful spiritual blessings. ஆண்டவருடைய உன்னதமான மகத்துவமான அவருடைய காரியம் என்னவென்றால், ஏழை பாவிகளை அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அலங்கரிப்பது. It is so amazing that he could really does such a thing in a poor sinner like me and you. நம்முடைய ஏழை பாவிகளாக என்னைப் போல உங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விதமாக ஆசீர்வதிப்பது என்பது அவருடைய ஆச்சரியமான காரியம். I tell you, dear friend, the taste of grace in the world is the most sweetest thing in the world, more than anything else. இந்த உலகத்தில் கிருபையை ருசி பார்ப்பதை போல வேறொன்றும் இந்த உலகத்தில் மேன்மையானது இல்லை. If you really taste the grace of God in your life, I tell you, dear friend, you will never be the same in this world. இந்த கிருபையை நீ ருசிப்பு பார்ப்பீரானால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிற வண்ணம் வாழ மாட்டீர்கள். The taste of sin is bitter. பாவத்தினுடைய சுவை கசப்பு. is awful and terribly bitter. அது பயங்கரமானதும் மிக கசப்பானதுமாக இருக்கிறது. But I tell you, the taste of grace is the most delicious, the precious and wonderful to a sinner. ஒரு பாவிக்கு இந்த கிருபையை ருசி பார்ப்பது மிகுந்த சுவையான காரியம், ஆச்சரியமான ஒரு காரியம். So I would like to talk on the grace which was experienced by 3 sinners in this world today morning. இந்த நாளில் 3 பாவிகள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிருபையை ருசி பார்த்ததை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியாக விரும்புகிறேன். Dear people, I was a wretched person. In the miry clay, I was simply caught up, and in no way I was able to see any deliverance. என்னுடைய சொந்த வாழ்க்கையில் இந்த பயங்கரமான உளையான சேரானது பாவத்தில் மாட்டி உழன்று கொண்டிருந்த விடுதலையற்றவனாய் காணப்பட்டேன். Many years back, almost I could say 40 years back, God has been so gracious to me to give thy grace to taste it in my life. தேவன் இந்த கிருபை ருசி பார்க்கும்படியாக எனக்கு மிகுந்த தயவை கட்டளையிட்டார். But the taste of grace has never reduced. ஆனால் கிருபையின் ருசி பார்த்தல் குறைந்து போகவில்லை. Rather, I could say it is better and more every day. ஒவ்வொரு நாளும் அது இன்னும் அதிகமான ருசியாகவே காணப்படுகிறது, இன்னும் மேலானதாகவே இருக்கிறது. So I tell you, dear friend, this morning I pray that God should give me the grace to us, that we may look for that we may long for this. ஆகவே இந்த கிருபைக்காக நாம் எதிர்பார்த்தவர்களாக, இதற்காக இந்த காலையில் வாஞ்சிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Dear people, long for it. You will never be dissatisfied. இதற்காக நீ வாஞ்சித்து கதறு, நீ ஒரு காலம் இதில் திருப்தி அடைந்து போகாமல் இருப்பாய். Dear people, there are aspirations in the world, in every man. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாஞ்சைகள் என்பது இருக்கிறது. But in the life of a person who is not saved, the aspirations are always really bitter to taste.
இந்த உலகத்தில் ஆண்டவரை அறியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாஞ்சிக்கிற வாஞ்சைகளை பெற்றுக்கொண்டாலும் அதை சுவைக்கும் பொழுது அது கசப்பாக இருக்கிறது. But for a person who is saved by his amazing grace, இந்த ஆச்சரியமான கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு this grace is so precious and delicious. இந்த கிருபையானது மிக சுவைக்கக்கூடியதாக ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. I would like to tell and show forth a person who really tasted the grace in the Bible. இந்த வேதத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த கிருபை ருசி பார்த்தவரை உங்கள் மத்தியிலே காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். Luke's Gospel 18th chapter, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். There were two men in the synagogue. இரண்டு மனிதர்கள் அவிதமாக இருந்து கொண்டிருந்தார்கள். The first man was a Pharisee. இந்த முதலாவது மனிதன் ஒரு ஆயக்காரன். He really had his own aspirations of being vindicated as a good man. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தான் ஒரு நல்ல மனிதன் என்பதாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு விருப்பத்தை கொண்டிருந்தார். So went to the synagogue and prayed. ஆகவே அந்த ஜெப ஆலயத்துக்கு போய் அவர் ஜெபித்தார். He prayed like this. இவ்விதமாக ஜெபித்தார். 11th verse, 11வது வசனம். The Pharisee stood and prayed thus with himself, God, I thank thee that I am not as other men are, extortioners, unjust, adulterers, or even as this publican. I fast twice in the week. I give tithes of all that I possess. Here the 11வது வசனம், பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலும் இந்த ஆயக்காரனை போலும் இராததினாலுமே ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் தசமமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். Dear people, in one way or other, our hearts are so deceptive. இதாகிலும் ஒரு விதத்தில் நம்முடைய இருதயம் வஞ்சகமாகவே இருக்கிறது. What is this deception? இந்த வஞ்சகம் என்ன? We always think that we are eligible or entitled to be accounted as good men before others and even before God. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் மற்ற மக்களுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் ஆயக்காரருக்கு முன்பாகவும் நாம் ஏதோ தகுதி உள்ளவர்களைப் போல கருதப்படும்படியான ஒரு எண்ணம். We express it in our talks. இதை நம்முடைய பேச்சில் வெளிப்படுத்துகிறோம். Express in our way of life. நம்முடைய வாழ்க்கையின் வழிகளில் அதை தெரிவிக்கிறோம். But dear people, how the response of it that we could have because of that? இதன் மூலமாக அதன் பிரதிபலனாக நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவாக இருக்கும்? The Bible says the Pharisee prayed himself, and it has nothing to do with God or any other man. அந்த மனிதன் தன்னைத்தானே அவிதமாக தனக்குள் ஜெபித்து கொண்டான். மற்றவர்கள் மத்தியிலே அது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. But he prayed and went back. ஜெபித்து அவன் போய்விட்டான். But dear people, the response of it is absolutely zero. இந்த மனிதனுடைய பிரதிபலன் சைபர், ஜீரோ, பூஜ்யம். Many times, even when we
account things for ourselves, even to stand before God, தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாக நாம் தகுதியானவர்கள் என்று எண்ணுகிற ஒரு காரியத்தின் மூலமாக, really speaking, we don't receive anything, any blessings from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. This morning when I was contemplating on grace, இந்த காலையில் கிருபையை பற்றி நான் பேசும் பொழுது, எண்ணின பொழுது, everything that I get is from by His grace. நான் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிற எல்லாமே கிருபையின் அடிப்படையில் தாங்க. I am worthy only for condemnation and nothing else. நான் ஆக்கினைக்கு தான் தகுதியானவன், வேற எதுக்குமே நான் தகுதியுள்ளவன் அல்ல. Even if I live today, it is His grace or being given as though something to a beggar who is not worthy. அதை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறது, இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதும் கூட ஒரு பிச்சைக்காரன் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பிச்சை தாங்க. அது is merely nothing else other than what we receive is the picture, the alms which is being given to a beggar. ஒரு பாவிக்கு கொடுக்கும்படியான கொஞ்சம் பிச்சை தாங்க. Because I am worthy only for condemnation. ஏன்னா நான் ஆக்கினைக்கு மட்டுமே பாத்திரவான். If I am not condemned until today, நான் இந்த நாள் மட்டுமாக ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டாமல் இருக்கிறேன் என்று சொன்னா, it is His amazing grace. இது அவருடைய கிருபை. What is grace? கிருபை என்றால் என்ன? Given to a person without, not based on any merit. எந்த தகுதியில்லாத நிலையில் பெற்றுக்கொள்ள முடியாத காரியம். I am not worthy for being alive. நான் உயிரோடு இருப்பதற்கு பாத்திரவான் அல்ல. But the deceptive heart of ours always says that we are worthy for so many things. ஆனால் வஞ்சிக்கப்பட்ட நம்முடைய இருதயமானது நாம் அநேக காரியங்களுக்கு பாத்திரவான் என்று எண்ணிக்கொள்கிறோம். Lord, deliver me from such a wretched deception. ஆண்டவரே, இவ்விதமான ஒரு வஞ்சகமான ஏமாற்று என்னை விடுதலையாக்கும். It makes me more miserable. இன்னும் என்ன நிர்பந்தமான மனிதனாய் மாற்றுகிறது. It makes me more poor spiritually. ஆவிக்குரிய பிரகாரமாக நான் இன்னும் அதிக தரித்திரனாய் காணப்படுகிறேன். But you see the other man. ஆனால் இன்னொரு மனிதனை பாருங்கள், how he prays. Luke's Gospel 18 chapter 13 and 14. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 13-14 வசனங்களில், அந்த publican standing afar off would not lift up so much as his eyes unto heaven, but smote upon his breast, saying, God, be merciful to me, a sinner. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக மேல் கிருபையாயிரும் என்றான். He named himself as a sinner. அவன் தன்னைத்தானே ஒரு பாவி என்று அழைத்து கொண்டான். Can a beggar get into the house and demand anything? ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவன் ஏதாவது எனக்கு கொடுக்கணும்னு கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்கிறதா? In no way, dear friend. இல்லவே இல்லை. We are absolutely, was there a beggar in our spiritual poverty? நம்முடைய ஆவிக்குரிய தரித்திரத்தினால ஒரு பாவியை விட ஒரு பரிதாபமான நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Whenever I forget to think that
God has saved me, a poor sinner. ஒரு ஏழை பாவியாக என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் என்பதை நான் நினைக்க மறந்துட்டேனாவே, I see the hardness creeping into my heart. என்னுடைய இருதயத்தில் அது கடினத்தன்மை உள்ள நுழையிறத பார்க்குறேங்க. I see the pride lurking in my way of behavior. என்னுடைய நடத்தையில் நான் ஒரு பெருமை வெளிப்படுத்தக்கூடிய மனிதனாக இருப்பதை குறித்து நான் பார்க்க முடிகிறது. Dear friend, I am afraid of that. அதை குறித்து நான் பயப்படுகிறேன். Because more than anybody else in this world, மற்ற எல்லாரை விட I go away from God. தேவனை விட்டு நான் தூரமா போறேன். Or else God is going away from me. தேவன் என்னை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறார். Because God knows the proud one from far off. தூரத்திலிருந்து பெருமைக்காரனை தேவன் அறிந்திருக்கிறார். I tell you, dear friend, one acid test that I could give you for a person who is really affected by the doctrines of grace is the humility. ஒரு இந்த கிருபையின் சத்தியத்தை அறிந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இந்த சத்தியத்தினால பாதிக்கப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பரிசோதனை இதுதாங்க. நத்திங் எல்ஸ். வேற ஒண்ணுமே இல்லை. அது என்ன? தாழ்மை. தாழ்மை. God giveth grace to the humble. தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். He resisted the proud. பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். How many times when we talk proudly, God resists us. எத்தனை சமயங்களிலே பெருமையாய் நம்ம பேசும் பொழுது தேவன் எதிர்த்து நிற்கிறார். When there is pride in my heart, how God is being grieved. என்னுடைய இதயத்தில் பெருமை இருக்குமானா ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுகிறார். If I grieve God, what hope is there for me, dear friend? நான் ஆண்டவரை துக்கப்படுத்தினா வேற எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? Is there any other hope that I could really get if I grieve God? Can you say anything like that? நான் ஆண்டவரை துக்கப்படுத்தினா ஏதாகிலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இருக்குன்னு நீங்க எதையாகிலும் சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேங்க. I believe God's word. தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன். ஒரு எழுத்தாக ஒரு எழுத்தின் இருப்பாக ஒழிந்து போவதில்லை. Not even a dot of a word of God will never perish. So when I am proud, when I பெருமைக்காரனாக இருக்கும் பொழுது, truly what the Bible says is true. வேதம் சொல்லுகிறது உண்மை. God resisted the proud. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். This man, he called himself a sinner. He has not told any excuse. அங்கே சாக்கு போக்கு சொல்லவில்லை. Only on the ground of being a sinner. ஒரு பாவி என்கிற அந்த ஸ்தானத்தில் மாத்திரம்தான் he was able to come. அவனால வர முடிந்தது. Dear people, if you would like to receive the grace of God, அவனுடைய கிருபையினை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், come to God only based on the grace of God. தேவனுடைய கிருபையை மாத்திரமே சார்ந்து கொள். This God is a God of love who extendeth His amazing grace to the needy who comes to beg to Him. அவரிடத்தில் பிச்சைக்காரனை போல வந்து அவரிடத்தில் கேட்கிறவருக்கு தேவையானவர்களுக்கு அவர் ஈவை கிருபையை கொடுக்கிற அன்புள்ள தேவனாக இருக்கிறார். This man didn't say anything. இந்த மனிதன் வேற எதுவுமே சொல்லவில்லை. Only one qualification he was able to narrate. அவனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு தகுதியை தான் சொல்ல முடிந்தது. What was that? Lord, I am a sinner. ஆண்டவரே, நான் ஒரு பாவி. Oh God, give us this brokenness in our lives. ஆண்டவரே, இந்த உடைபட்ட இருதயத்தை தாரும். Never take away the contrite heart from me.
உடைபட்ட இருதயத்தை எடுத்து போடாது. Don't allow my heart to be proud. என்னுடைய இருதயம் பெருமையை போக வேண்டாம். Lord help me. ஆண்டவரே உதவி செய்யும். The pride of the devil, how quickly it creeps into my soul. இந்த பிசாசுடைய பெருமை எவ்வளவு சீக்கிரம் எனக்குள்ள வந்துடுறதே ஆண்டவரே. Deliver me from such horrible sin which you really hate. ஆண்டவரே நீர் உண்மையால வெறுக்கிற அந்த பாவத்தில் என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. It makes me more miserable. என்னை இன்னும் தரித்திரன் ஆக்கி கொண்டிருக்கிறதே. Because of the pride, all my sins are bursting out. என்னுடைய பெருமை நிமித்தமாக என்னுடைய எல்லா பாவங்களும் கொட்டப்படுகிறது. The anger, கோபம், the jealousy, பொறாமை, the bitter words, கசப்பான வார்த்தைகள். Innumerable sins are coming out of my heart. சொல்லி முடியாத பாவங்கள் என் இதயத்தில் இருந்து வருகிறது ஆண்டவரே. Lord, deliver me from this evil. இந்த பொல்லாப்பிலிருந்து விடுதலையாக்கும். Yes, this publican told only one thing. ஒன்னே ஒன்று, Lord, I am a sinner. ஆண்டவரே நான் ஒரு பாவி. He didn't add to that just to justify him. அவனை நியாயம் தீர்க்கும்படியாக அவர் ஒண்ணுமே சொல்லலைங்க. Dear people, what a blessing it is that he went with. என்ன ஒரு ஆசீர்வாதத்தோடு திரும்பி போகிறான். Dear people, do you value the spiritual blessings? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ விலை மதிக்கிறையா? ஐயோ, dear people, I am afraid that you are not valuing the spiritual blessings God is granting you. தேவனுக்கு கொடுக்கிற எவ்வளோ ஆசீர்வாதங்களை நீ விலை மதிக்கல. You take it granted. அது ஏதோ எப்பவும் கிடைக்கிறதாக நீ நினைத்துக் கொள்ளுகிறாய். But it is God's grace. ஆண்டவருடைய கிருபை இது. உள்ளவன் இன்னும் கொடுக்கப்படும். Those who has something more will be given. Oh, this man went with a spiritual blessing. ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு திரும்பி போகிறான். Lord, keep me and let me go with thy spiritual blessings in and out. ஆண்டவரே, நான் வெளியவும் உள்ளேயும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உள்ள மனிதனாக மாற்றும். Blessings to my family. என்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான இருக்கட்டும். A blessed father to the family. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பனாக என் குடும்பத்துக்கு. A blessed mother to the family. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தாயாக குடும்பத்துக்கு. A blessed child to the family. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக குடும்பத்துக்கு. What the Bible says, 14th verse, 14வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? I tell you, this man went down to his house justified. He has taken the spiritual blessings to his home. ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை அவனை வீட்டுக்கு எடுத்து செல்லுகிறான். Dear people, are you a member of the family to preserve the spiritual blessings in your family? உன்னுடைய குடும்பத்தில் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீ காணப்படுகிறாயா? Or else are you a person who dissipated all the spiritual blessings in your home? உன்னுடைய வீட்டில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீ தகர்த்தெறிகிறாயா? Are you a person who is careful enough to keep the spiritual blessings in your home? உன்னுடைய ஆவிக்கு வாழ்க்கையில் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உன்னுடைய வீட்டில் தக்க வைத்துக் கொள்ள நீ பாதுகாப்பாக இருக்கிறையா? Job was of such a kind of man. யோபு விதமான ஒரு மனிதன். With fear that his son and children would have really sinned against God. தேவனுக்கு விரோதமாக தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி he offered sacrifices. பலிகளை செலுத்தினான். Where are such parents today to preserve the blessings of the Lord in the family? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குடும்பங்களில் பார்த்து கொள்ளுகிற தகப்பனாக தாயாக, Lord, make me so that I may be a person
to be a blessing, to my spiritual blessing, to my wife, husband, children, என்னுடைய கணவன், மனைவி, பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவனா என்ன காணப்படட்டும். Dear people, whatever may be the things that you have, உடைய வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும் சரி, if there is no spiritual blessings in your life, உன்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை என்றால், if there is no spiritual blessings in your home, உன்னுடைய வீட்டில் நீ அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை என்றால், you may possess so many things in this world, இந்த உலகத்தில் எவ்வளோ காரியங்களை பெற்றிருக்கலாம். But what is the use of all these things? இதனால என்ன பிரயோஜனம்? I know many families, they have plenty in a worldly way. உலகத்தில் எவ்வளோ காரியங்களை பெற்றிருக்கிறார்கள். Or else they could have enough for them. போதுமானது இருக்கிறது. One thing is missing. ஒரு காரியம் இல்லை. What is that? The peace of God. தேவனுடைய சமாதானம். The spiritual blessing of peace. அது சமாதானம் என்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். But this man went with the spiritual blessings. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு கூட திரும்பி போனான். What a wonderful thing. Receiving grace and sharing with others. கிருபையை பெற்று மற்றொரு பகிர்ந்து கொள்ளுகிறது. I would like to narrate another lady also. இன்னொரு எங்கே பெண்ணை குறித்து நான் பார்க்க. Luke's Gospel 18th chapter. லூக்கா எழுதின சுவிசேஷம், Luke's Gospel 7th chapter 36 to 39, 36 And one of the Pharisees desired him that he would eat with him, and he went into the Pharisee's house and sat down to meat. அப்பொழுது பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். And behold, a woman in the city which was a sinner, when she knew that Jesus sat at meat in the Pharisee's house, brought an alabaster box of ointment. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து, and stood at his feet behind him weeping, and began to wash his feet with tears, and did wipe them with the hairs of her head, and kissed his feet and anointed them with the ointment. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் தண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளம் பூசினாள். She is called a woman in the city which was a sinner. 37th verse. அந்த ஊரில் இருந்த ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. She was the woman of the city, a sinner. Dear people, the people were all looking at her as an abominable thing. அருவருக்கக்கூடிய விதமாக அந்த பெண்ணை ஊரில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. Even this Simon also was telling like that. சீமோன் அதைத்தான் சொல்றாங்க. 39th verse, 39ஆம் வசனத்தில், now when the Pharisee which had bidden him saw it, he spake within himself, saying, this man, if he were a prophet, would have known who and what manner of woman this is that toucheth him. இவ்விதமாக தொடும்பட, for she is a sinner, அவள் ஒரு பாவி. இங்க சொல்றாரு, அப்படி இருந்தும் oh, does he not know this lady? இந்த பெண்ணை அவருக்கு தெரியாதா? He is not a prophet, ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? But why he allowed her? ஏன் விதமாக இவளை அனுமதித்தார்? Why did he allow this sinner, this lady to do this?
இதை ஏன் விதமாக செய்யும்படியாக அவர் அனுமதித்தார். Even the Pharisee was testing of her as a sinner. அந்த பரிசேயனும் கூட அவள் ஒரு பாவி என்று தாங்க சொல்றதை பார்க்கிறோம். But she came to Jesus. ஆனா அவள் இயேசுவினிடத்தில் வந்து, ஓ வாட் a wonderful thing, என்ன ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். Jesus didn't look at her as a sinner. அவளை ஒரு பாவின்னு இயேசு பார்க்கலைங்க. Dear people, the look of Jesus is different than the look of the world. இயேசுவின் பார்வை இந்த உலகத்தின் பார்வையை விட வித்தியாசமானது. The world sees things outwardly. இந்த உலகம் காரியங்களை வெளியா பார்க்கிறது. If you are a big man with money and fame, you will be valued in this world. ஒருவேளை இந்த உலகத்தில் பணம் புகழ் உனக்கு இருக்குமானா உன்னை இந்த உலகம் விலை மதிக்கும். But if you have nothing, ஆனால் ஒன்றுமே இல்லைன்னா, the world never values such a person. இந்த உலகம் அவ்விதமான மக்களை விலை மதிப்பதில்லை. But dear people, this lady, ஆனால் இந்த பெண்ணானவள், when she came to Jesus, இயேசுவினிடத்தில் வந்த பொழுது, he accepted the sacrifice that she did. அவள் செய்த அந்த எளிய தியாகத்தை அங்கீகரிக்கிறார். Dear people, even our prayers will be accepted by the Lord only when we come to Jesus with humility. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தாழ்மையாக வரும் பொழுது மாத்திரம்தான் நம்ம ஜெபம் அங்கீகரிக்கப்படுது. She never bothered about the other people. மற்றவர்களை பற்றி அவள் கவலைப்படவில்லை. Because she knew the heart of Jesus. இயேசுவினுடைய இருதயத்தை அவள் அறிந்திருந்தார். I tell you dear friend, do you know the heart of Jesus? இயேசுவின் இருதயத்தை நீ அறிந்திருக்கிறையா? What it mean? அப்படின்னா அது என்ன? Yes, those who are being loved by Jesus only know that what a love it is. இயேசுவின் அன்பினால நேசிக்கப்படுதல் மாத்திரம்தான் இந்த அன்பு என்னங்கிறத விளங்கிக் கொள்ள முடியுங்க. Why St. Paul could say, the love of God constraineth me. தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. Lord, give me a heart that thy love should constrain me. உம்முடைய அன்பு என்னை நெருக்கி ஏவட்ட ஆண்டவரே. The world constrains me. இந்த உலகம் என்னை நெருக்கி ஏவுகிறது. The money constrains me. பணம் என்னை நெருக்கி ஏவுகிறது. The desire of the money constrains me. பண ஆசை என்னை நெருக்கி ஏவுகிறது. The cares of the world constrains me. உலகத்தின் கவலை என்னை நெருக்கி ஏவுகிறது. To do something which is not pleasing to God. தேவனுக்கு பிரியமில்லாத இதாங்களை செய்ய என்னை தூண்டுகிறது. But Lord, give me a heart that my heart may be constrained only one thing. ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒரே ஒரு காரியத்தினால் நெருக்கப்படட்டும். What is that? அது என்ன? Love of God. தேவனுடைய அன்பு. வேற ஒண்ணுமே. Grace is nothing but God's amazing love. கிருபை என்று சொல்லப்படும் பொழுது தேவனுடைய உன்னதமான அன்பு. This lady, she went there because there is one person who could accept her in the world. தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். That is enough for me. அது எனக்கு போதும். I don't want the fame of this world. இந்த உலகத்தினுடைய புகழ் எனக்கு வேண்டாம். That's why St. Paul could say, I count everything as dung. எல்லாம் குப்பை என்று நினை. Dear people, it is all a dung. எல்லாம் குப்பை. But how much of our usefulness are being taken away by that? அதனால எவ்வளவு நம்முடைய உபயோகத்தன்மையெல்லாம் எடுக்கப்பட்டு போகிறது. But this lady came to Jesus. ஆனா இந்த பெண்ணானவள் இயேசுவினிடத்தில் வந்தா. Oh, what a wonderful thing it is.
என்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். What a wonderful thing it is. He was blaming. அங்கே அவர் குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார். ஆனா இந்த ஸ்திரீயானவள் she knelt down, அவள் முழங்கால் படியிட்டார். she washed his feet. அவள் தாமே அவருடைய பாதங்களை அவிதமாக அங்கே கழுவினாள். she was willing to wash the feet of Jesus. இயேசுவினுடைய பாதத்தை கழுவ ஆயத்தமாக இருந்தார். she was ready to stoop down for the sake of Jesus. இயேசுவுக்காக அவள் முற்றிலுமாக தன்னை வெறுமையாக ஆயத்தமாக இருந்தாள். but where are the people who could really stoop down for the sake of Jesus? இயேசுவுக்காக தன்னை தரை மட்டும் தாழ்த்தக்கூடிய மக்கள் இன்னைக்கு எங்கெங்க இருக்கிறாங்க? But what a blessing it is. என்ன ஒரு ஆசீர்வாதம். she stooped down. அவ அவிதமாக அங்கு முற்றுமாக தன்னை தாழ்த்துகிறாள். she completely humbled herself. தன்னைத்தானே முழுமையாய் அவள் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். she came there. அவள் அவிதமாக வந்தாள். she was washing the feet of Jesus. இயேசுவினுடைய பாதத்தை கழுவுகிறாள் with her own tears. தன்னுடைய கண்களினால. Dear people, only when we are broken, our eyes will be a fountain of tears. நாம் உடைபடும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய கண்கள் கண்ணீரின் குளமாகும். But the tears of a sinner, a broken sinner, is so precious in the sight of God. ஒரு உடைபட்ட இருதயம் உள்ள மனிதனுடைய கண்ணீர் ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்றதுங்க. God values such things. ஆண்டவர் அவ்விதமான காரியங்களை விலை மதிக்கிறார். He doesn't value your money. உன்னுடைய பணத்தை அவர் விலை மதிக்கல. He doesn't ask anything from you. உங்கள்கிட்ட அவர் எதுவுமே கேட்கல. There is no need for him to ask you. உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நொறுங்குண்ட இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். God asks for a contrite, broken spirit and heart. We could see the same thing in the lady. இந்த பெண்ணினிடத்தில் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். Oh, what he did say? What did he say? அவர் என்ன சொன்னார் பாருங்க. When 44th verse, and he turned to the woman and said, unto Simon, seest thou this woman? I entered into thy house, thou gavest me no water for my feet, but he hath washed my feet with tears and wiped them with the hairs of her head. சொன்னாரு, ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்த்தாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தார். Probably Simon would have prepared a big feast. ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கக்கூடும். But Jesus didn't value that. ஆனால் இயேசு அதை விலை மதிக்கலைங்க. Whatever you do for Jesus, unless you are broken before him, நீ இயேசுவுக்காக என்ன செய்தாலும் சரி, உடைபடவில்லை என்றால், what is the use of it? என்ன பிரயோஜனம்? 45th verse, 45. Thou gavest me no kiss, but this woman since the time I came in hath not ceased to kiss my feet. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தால். My head with oil thou didst not anoint, but this woman hath anointed my feet with ointment. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமளம் தைலம் பூசினாள். Dear people, Jesus also sees
with what attitude we come to him. என்ன மனநிலையோடு நாம் அவரிடத்தில் வருகிறோங்கிறதையும் ஆண்டவர் பார்க்குறார். Even when we come to him in prayer, ஜபத்தில் வரும் பொழுது, even for anything when we come to him, எதுக்காக அவரிடத்தில் வரும் பொழுது, he sees the heart, இருதயத்தை பார்க்கிறார். That's what Bible says. He doesn't see the outward appearance, வெளிப்பிரகாரமான தோற்றத்தை அவர் பார்க்கலைங்க. He sees the heart, இருதயத்தை பார்க்கிறார். Is my heart right with God? தேவனுக்கு முன்பாக என் இருதயம் சரியாக இருக்கிறதா? Lord, give me a broken heart when I come before thee. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் வரும் பொழுது ஒரு இடைப்பட்ட இருதயத்தை எனக்கு தாரும். My heart is like a stone, O God. என்னுடைய இருதயம் ஒரு கல்லை போல இருக்கிறது. I received so many blessings from you. உம்மிடத்திலிருந்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. But my heart is like a stone. என்னுடைய இருதயம் இவ்வளவு கடினமாக இருக்கிறதே. Break it, Lord. உடையும். How many times I pray to the Lord that my heart should be broken. எத்தனை வேளைகளில் ஆண்டவரே என் இருதயம் உடைபட வேண்டுமே நான் கதறி இருக்கிறேன். Because I feel ashamed of my own wicked hardened heart. என்னுடைய கடினப்பட்ட பொல்லாத இருதயத்தை நான் பார்க்கும்போது வெட்கப்படுகிறேன். The eye is standing. நாங்கிறது நிற்குது. Oh dear people, the Lord should bless us with a broken heart. ஒரு உடைபட்ட இருதயத்தினால நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். I tell you, there is no greater blessing than a blessing of a broken heart. ஒரு உடைபட்ட இருதயத்தை போல வேறொரு ஆசீர்வாதம் இல்லைங்க. Because with a broken heart I could come to the Savior, which will be a blessing, which we could see as a real worthy sacrifice. நான் உடைபட்ட ஒரு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அது உண்மையாலுமே அவருக்கு ஒரு தகுதியான பலியாக என்ன அவர் பார்ப்பாரே. Oh, what did he say? என்ன செய்தார்? 47th verse 47. Wherefore I say unto thee, her sins which are many are forgiven, for she loved much, but to whom little is forgiven, the same loveth little. நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி, her sins which are many are forgiven. Oh dear people, do you know your many sins? உன்னுடைய அநேக பாவங்களை அறிந்திருக்கிறையா? Do you come to the Lord with an understanding that you are a sinner? நான் ஒரு பாவிங்கிறத உணர்வோடு கூட வருகிறையா? I tell you, to receive only one qualification is entitled. To receive God's grace, ஆண்டவரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள இருக்க ஒரே ஒரு தகுதி தாங்க இருக்கிறது. That qualification is to come before God with all acknowledgement of a broken heart as a sinner. ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் ஒரே ஒரு தகுதி தாங்க இருக்கிறது. அது உடைபட்ட இருதயத்தோடு பாவிங்கிற உணர்வோடு வருகிற ஒன்று தாங்க. Other than that, no qualification. வேற ஒரு தகுதியுமே இல்லைங்க. If I am able to come with a broken heart to God, feeling my unworthiness as a sinner, நான் ஒரு உடைபட்ட இருதயத்தோடு நான் ஒரு அபாத்திரமான மனிதன் என்ற உணர்வோடு ஆண்டவரிடத்தில் வருவேன். ஆனால் that is the only way by which we could really receive the grace of the richest blessings of God. நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதத்தோடு செல்லும்படியாக ஒரே ஒரு வழி இதுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. 48th verse, அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். And he said unto her, thy sins are forgiven. What a blessing it is. என்ன ஒரு ஆசீர்வாதம். Her sins are forgiven. அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. Her relationship with God was restored. தேவனோடு கூட கொண்டிருந்த தொடர்பு புதுப்பிக்கப்பட்டது.
She was condemned by the world. உலகத்தினால் ஆக்கினைக்கு தீர்க்கொடுக்கப்பட்டாள். But she was declared as righteous. அவள் நீதியானவள் என்று அங்கீகரிக்கப்பட்டாள். Is there a greater blessing in the world than being acknowledged by God himself? தேவனாலேயே நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர் அங்கே சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்தை வேற ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கிறதா? Dear people, do you really value the spiritual blessings? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விலை மதிக்கிறையா? What a joy it would have been for a sinner condemned in the whole city. அந்த ஒரு பட்டணத்தில் ஒரு பாவி என்ற ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பட்ட அந்த ஸ்திரீக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம். Oh Lord, send me now with this spiritual blessing. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தோடு என்னை அனுப்பியறலாம். Shall we pray? ஜெபிப்போமா? Our Heavenly Father, what a great joy that this lady went away with such an invaluable treasure of being sins forgiven. இந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு திரும்பி போனாள். Her relationship with God was restored. தேவனோடு கூட கொண்டிருந்த அந்த தொடர்பு அவளுக்கு புதுப்பிக்கப்பட்டது. Lord my God, என் அன்பின் தேவனே, forgive all our sins, O God. இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னியும். Lord, all our sins should be washed away by the precious blood of Jesus Christ. எங்களுடைய எல்லா பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படட்டும். Have mercy upon us, O God. ஆண்டவரே, நீர் எங்கள் பேரில் கிருபையாக இருந்தருளும். In Jesus' holy name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.